என்னுடைய முருகுத்தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முதன்களில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சோழர் வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோழர் வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது தமிழக வரலாற்றிலேயே பார்த்திங்கன்னா மூவேந்தர்களை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருப்போம். அந்த மூவேந்தர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேர சோழ பாண்டியர்கள். அதில் சோழர் வரலாறு அப்படிங்கிறது மிக விரிவான ஒரு வரலாறு அப்படின்னு பார்க்குறோம். இவர்களுடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பல தளங்களில் விரிந்து பறந்து இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம், சமூகம் அப்படிங்கிற பல தளங்களில் இவக்குரியதாகவே இருந்தது சோழர் வரலாறு. சோழ பேரரசுன்னு பார்த்திங்கன்னா பிராந்திய ஆட்சியை தாண்டி தென்கிழக்காசியா வரைக்கும் அவர்களுடைய தாக்கம் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். உலகளாவிய பேரரசாகவே உருவெடுத்தது சோழர்கள். தோற்றமும் ஆரம்ப வளர்ச்சியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்களில் சோழ அரசர்களினுடைய குறிப்பு காணப்படுகின்றது. சோழன் செம்மக்கள் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அடையாளம். அவர்களுடைய பழமையான வம்சத்தை உறுதிப்படுத்துகிறது. கிமு 2ஆம் நூற்றாண்டிலேயே சோழர்கள் ஆட்சி இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. இதில் புறநானூறு பாடல்கள் சோழர்களினுடைய வீர செயல்களை புகழ்கின்றன. கரிகால சோழன் கிபி 1லிருந்து 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவருடைய காலகட்டம். காவிரி கல்லணையை கட்டியவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காவிரி கல்லணை அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் மண்ணாலேயே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தமிழ்நாட்டினுடைய பாசன புரட்சிக்கு அடித்தளம் அமைத்தவரும் இந்த கரிகால சோழன் தான். இந்த பேரரசு சோழ பேரரசினுடைய விரிவாக்கம் பொற்காலம் அப்படிங்கிறது யாருடைய காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராஜராஜ சோழன், 1ஆம் ராஜராஜ சோழனும் மற்றும் 1ஆம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலம்தான் பொற்காலம், சோழ வரலாற்றினுடைய உச்ச நிலை அப்படின்னு சொல்லலாம். இதில் ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா 985 இருந்து 1014 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சார். இந்த கிழக்கு கடற்கரை முழுவதையுமே இலங்கையினுடைய வட பகுதியையுமே இவர் கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் தஞ்சையில் பிரகதீஸ்வரர் அப்படிங்கிற கோயில் அமைச்சு கலை கட்டிடக்கலைக்கு உச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இந்த ராஜராஜ சோழன் இருந்தார். இவருடைய நிர்வாக அமைப்புன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். 1ஆம் ராஜேந்திர சோழன் இவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1014 1044 வரைக்கும் இருந்தது. இவருடைய ஆட்சி காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு புதிய தலைநகரை அமைத்தார். கங்கை நாடுகளை வென்று கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு புதிய தலைநகரை அமைத்தார். அதே போல் இலங்கை முழுவதையுமே அந்தமான் நிக்கோபார், மலாய் தீபகற்பம், சுமத்ரா தீவுகள் வரைக்குமே இவர் படையெடுத்து வெற்றி கண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் சோழர் காலகட்டத்தில் கடற்படை வரலாற்றில் முதன்முறையாக இந்தியாவை தாண்டி ஆசியாவை எட்டியது அப்படின்னே சொல்லலாம் இந்த ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்தில். நிர்வாகமும் ஊராட்சி முறையும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களுடைய நிர்வாகம் அப்படிங்கும் பொழுது இதை 4 நிலையில் நிர்வகித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மண்டலம், நாடு, கூட்டம், ஊர் அப்படிங்கிற 4 நிலை நிர்வாகத்தை அவர்கள் நடத்தினாங்க. அதே போல் கல்வெட்டுக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோழர்களுடைய காலத்தில் உத்திரமேரூர் சபை சட்டங்கள் இருந்ததை நமக்கு காட்டுகின்றது இந்த கல்வெட்டுக்கள். அதே போல் இது எதை நமக்கு பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்தல் முறையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் உலக வரலாற்றில் முன்னோடியாக இந்த ஜனநாயக நடைமுறை அப்படிங்கிறது அந்த சோழர்கள் காலத்திலேயே இருந்தது அப்படிங்கிறதுக்கு இது முன்னுதாரணமாக இருக்குது. அதே போல் அரச வருவாய்க்கு எதெல்லாம் ஆதாரங்களாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வரி, நிலவரி, பண்ணை வரி, சுங்க வரி, இப்படி வருவாய் எல்லாமே ஆதாரங்களாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பொருளாதாரம்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா விவசாயம், விவசாயம் காவிரி ஆற்றினுடைய உழவர்களுடைய பொருளாதாரம் முழுமையுமாக வலுவாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த காவிரி ஆற்றின் மூலமாக. அதே போல் வணிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோழர்கள் கடல் பெருமாண்டர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்திய பெருங்கடலில் கடற்படையை கட்டுப்படுத்தியவர்கள் இந்த சோழர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சீனா, இலங்கை, தென்கிழக்காசியா, மத்திய கிழக்கு, ரோம பேரரசு வரைக்கும் இவர்களுடைய வாணிபம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காவிரிப்பட்டினம், நாகப்பட்டினம், புகார் போன்ற துறைமுகங்கள் சர்வதேச வணிக மையங்களாக விளங்கியது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது மதம், கலை, இலக்கியம்.
சோழர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சைவ மதத்தை ஆதரித்தவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் மற்ற மதங்களுக்கும் இடமளிச்சிருக்கிறாங்க. சமணம், வைணவம், புத்தம் இந்த மதங்களும் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு ஆதரவாகவும் அளித்திருக்கிறாங்க. கோயில்கள் அரசியல், பொருளாதாரம், கலாச்சார மையங்களாகவும் இருந்திருக்கு. அடுத்து சோழ கோயில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை சொல்லலாம். அதே போல் கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் இது எல்லாமே சோழர் கால கோயில்கள் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான கோயில்கள். இதில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் அப்படிங்கிறது இவர்களுடைய காலகட்டத்தில் இவர்கள் இந்த கோயிலுக்கு உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சிற்பக்கலையினுடைய உச்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடராஜரனுடைய வெண்கல சிற்பங்கள். அதே போல் இலக்கிய வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்றவை எல்லாமே சோழர் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு காப்பியங்களாக இருந்திருக்கு. வெளிநாட்டு தொடர்பும் தாக்கமும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்கிழக்காசிய நாடுகளில் சோழர்களினுடைய தாக்கம் தெளிவாக பிரதிபலிக்குது அப்படின்னே சொல்லலாம். கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா போன்ற இடங்களில் சோழர்களினுடைய கலாச்சாரம் பரவி இருந்தது. நாகப்பட்டினத்தில் சோழர்களினுடைய புத்த விகாரங்கள் கட்டியிருக்கிறாங்க. இது மத சகிப்புத்தன்மையினுடைய அடையாளமாக கருதப்படுகின்றது. அதே போல் சோழர் கால வீழ்ச்சி எப்போன்னு பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டிற்கு பின்னாடி பாண்டியர்கள் வலுப்பெற ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சோழர்களினுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்குது. கொய்சாளர்கள், கலிங்கர்கள், பாண்டியர்கள் ஆகியோர்களினுடைய தாக்குதலின் மூலமாக சோழ படைகள் பலவீனம் அடைஞ்சது. உள்நாட்டு அரசியல் பிளவு, பரம்பரை சச்சரவு காரணமாக சோழர்களுடைய சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்தது அப்படின்னே சொல்லலாம். சுமார் 1279 ஆண்டு காலத்தில் சோழர்களினுடைய ஆட்சி முற்றிலுமாக முடிவுக்கு வந்தது. முடிவுரைன்னு பார்த்திங்கன்னா சோழ பேரரசை தமிழக அரசினுடைய பொற்காலம் அப்படின்னே வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு குறிப்பிடுறாங்க. அதே போல் அரசியல் வலிமை, ஊராட்சி, ஜனநாயகம், கடல் வணிகம், கோயில்கள், கலை வளர்ச்சி, சர்வதேச தாக்கம் இவை அனைத்துமே சோழர்களை வெறும் பிராந்திய அரசாக மட்டுமில்லாமல் உலகளாவிய ஒரு பேரரசாகவே ஆக்கியது அப்படின்னு சொல்லலாம். சோழர் வரலாறு இன்று கூட இந்திய அரசியல், கலாச்சாரம், வெளிநாட்டு உறவுகள் ஆகிய துறைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது அப்படின்னே சொல்லலாம். நன்றி.